நாங்க வந்து அதுக்கு முன்னாடியே ஷார்ட் ஃபிலிம் ஒண்ணு கேட்டிருந்தாங்க நாக் அவுட்ல. அப்ப வந்து அது விஷயமா என்கிட்ட பேசும்போது தான் எனக்கு அவர தெரியும். அப்பப்ப வந்து ஏதாவது இந்த ஷார்ட் ஃபிலிம் பத்தி ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் இருந்தா டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். நான் பண்றேன், பண்ணல அப்படி சொல்லிடுவேன் நானு. ஏன்னா அப்ப ஹெக்டிக்கா எனக்கு ராஜராணியும் போயிட்டு இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் வந்து இவரு வந்து விஜய்ல ப்ராஜெக்ட் பண்ண போறாருன்னு கூட எனக்கு தெரியாது. லைக் சீரியல்ல ஒரு லான்ச் ப்ரோமோ வந்தது. அது பார்த்துட்டு தான், ஓ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு வந்து காங்கிராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன் நான் இன்ஸ்டாகிராம்ல, காங்கிராட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். நானும் சீரியல் பண்றேன், இங்க பொண்ணில தான் பண்றேன், இந்த வீக் தான் ப்ரோமோ எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேச போய் அவர் ப்ரோமோ ஷூட்டுக்குலாம் வந்து பார்த்து பேசி கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸோட அவர் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாரு. ஓகே. சோ அப்ப கேங்கோட சேர்ந்தாச்சு இல்லையா? அப்ப கேங்கோட சேர்ந்ததுனால டெய்லி எங்க போனாலும் வெளியே வருது. அப்படி நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். என்கிட்ட ஒரு நாள் வந்து சொன்னாரு, which means ஒரு 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி லான்ச் ஆகி ஒரு 2 monthsல வந்து சொன்னாரு, இந்த மாதிரி வந்து எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு என்னைக்கா ஃபியூச்சர்ல வந்து உனக்கு என்ன பிடிச்சிருந்தா நீ சொல்லு, நான் வந்து லவ் பண்ணலாம் கேட்க மாட்டேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டா வந்து ப்ரொபோஸ். ஆமா. நான் இல்லடா அப்படியெல்லாம் எனக்கு தாட் இல்லடா அப்படின்னு நானு. இல்ல இப்ப நான் சொல்லல, ஃபியூச்சர்ல உனக்கு தோணுச்சுன்னா நீ சொல்லு அப்படி. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தோம் நாங்க 2 பேருமே. அவர் வந்து என்கிட்ட போட்டெல்லாம் வாங்கினாரு. சரி ஓகே நீ என்ன ஃபீல் பண்ற, அது இதுன்னு போட்டெல்லாம் வாங்கினா நான் வந்து ஓப்பனா உடச்சேன். ஆமா எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு, சரி இப்ப கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து எங்க வீட்டுல வந்து பேசினாரு. அப்புறம் என் வீட்டுல இருந்து அவங்க வீட்டுல போய் பேசினாங்க. அதுக்கப்புறம் 2 வீட்டாரும் பேசிக்கிட்டாங்க. அப்புறம் ஓகே. சூப்பர். எல்லாருக்குமே வந்து ஷாக்கா இருந்தது. நீங்க அந்த ரெமோ சாங்குக்கு வந்து ரீக்ரியேட் பண்ணிட்டு we are engaged going to marry அப்படின்னு பண்ணும்போது அந்த சாங் உங்களுக்கு எவ்வளவு க்ளோஸ் டு ஹார்ட்? ஏன்னா வந்து ஏதோ மென்ஷன் பண்ணி பார்த்திருக்கேன் நானு. இல்ல எல்லாரோட லைஃப்லயுமே ஒரு கஷ்டம்னு ஒண்ணு இருக்கும்ல, ஏமாற்றங்கள் ஒண்ணு இருக்கும், துரோகங்கள்னு ஒண்ணு இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எல்லாம் நான் இருக்கேன் உனக்கு, நான் இருக்கேன் உனக்கு, உண்மையான லவ்னா என்னன்னு வந்து அவர் வந்து எந்த ஒரு ரிஸ்கா இருக்கட்டும் எந்த இதுவுமே அவர் பண்ணவே இல்லை. அவர் அவரா மட்டும்தான் இருந்தாரு அந்த இடத்துல. சோ அந்த சிச்சுவேஷன்ஸ் தான் வந்து இன்னைக்கு 2 பேரும் நாங்க இருக்கிறதுக்கான காரணம்னு நினைக்கிறேன். ஓகே. எந்த குவாலிட்டி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வெற்றி வசந்த் கிட்ட? அவர் எல்லாத்தையும் கோவப்படுவார், ஆனா என்கிட்ட கோவமே பட மாட்டாரு.